ஆதிரா ஜங்ஷனில் இன்றைக்கி ஸ்பெஷலான மஷ்ரூம் பிரியாணி செய்ய போகிறோம். இந்த மஷ்ரூம் பிரியாணி செய்கிறதுக்கு மசாலாவை நான் டிஃப்ரெண்ட்டாக ஹேண்டில் பண்ணியிருக்கேன். ஆதிரா ஜங்ஷன் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. 400 கிராம் அரிசியில் நான் பிரியாணி செய்ய போகிறேன். அதனால் 400 கிராம் அளவுக்கு காளானை வாங்கி இந்த மாதிரி கழுவிட்டு 2ஆக கட் பண்ணிடுங்க. 400 கிராம்ன்றது 2 பேக்கெட் காளான்ங்க. அதோட 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அரை எலுமிச்சம்பழம், 2 ஸ்பூன் கட்டி தயிர், தேவையான அளவு தூளுப்பு சேர்த்துக்கோங்க. மேலும் சுவை அதிகரிக்க 2 மீடியம் சைஸ் தக்காளியை நார்மல் சைஸாகவே கட் பண்ணி சேர்த்துருங்க. அதோட 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. அதை நல்லா நீங்கள் கிளறி விடுங்க. இப்போ மேலும் மசாலாவை என்ரிச் பண்ணுறதுக்காக நான் ஒரு கை அளவுக்கு, மொத்தத்துக்கே ஒரு கை அளவுக்கு புதினா மல்லி மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் சோம்பு, 3 பச்சை மிளகாய், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அதோடு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு அந்த காளானோட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அதையுமே நல்லா பெனஞ்சு வச்சுருங்க. இது ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் ஊறட்டும். இப்போ தாளிக்கிறதுக்கு 4-5 துண்டு பட்டை, 4 ஏலக்காய், 4 கிராம்பு, 2 பிரியாணி இலை எடுத்து வச்சுருக்கேன். நல்லா அடிக்கடந்த கடாயில் தேங்காய் எண்ணெய் ஒரு 50 ml அளவுக்கு ஊற்றிக்கோங்க. நான் கடாயில் தான் பிரியாணி செய்ய போகிறேன். பெரிய வெங்காயம் 2 வெங்காயத்தை நீல வாக்கில் முடிஞ்ச அளவுக்கு நைஸாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து வச்சுக்கோங்க. இந்த வறுத்த வெங்காயத்தை தனியாக எடுத்து வச்சுடுங்க. இப்போ அதே பாத்திரத்தில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு 1 ஸ்பூன் இல்லை 1.5 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டு அது நல்லா பொரிஞ்சதும் நாம் எடுத்து வச்சுருக்க இந்த வாசனை பொருட்கள் அதோடு போட்டு நல்லா வறுத்து விடுங்க. அந்த ஸ்மெல் நல்லா இறங்கணும். அதுக்கப்புறம் நாம் அரை மணி இல்லை 3/4 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுருக்க இந்த காளான மசாலோடு அதில் அப்படியே கொட்டி நல்லா கிளறிட்டு இதை நீங்கள் மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் நல்லா வேக விடலாம். காளான்லேருந்து நிறையா தண்ணி வரும். ஸோ பிரியாணிக்கு நாம் அடுத்து ஊற்ற போகிற தண்ணி கம்மியாக தான் ஊற்றணும். நான் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். ஆக்சுவலாக 400 கிராம் அரிசிக்கு 2 மடங்கு தண்ணி ஊற்றணும். ஸோ இதில் ஆல்ரெடி அரை பங்கு அளவுக்கு தண்ணி இருக்குது. அதனால் மீதம் உள்ளதுக்கு தேங்காய் பாலும் தண்ணியும் கலந்து 1.5 மடங்கு மட்டும் ஊற்றிருக்கேன். இப்போ மசாலாவுக்கு உப்பு சரி பார்த்து தேவைன்னா போட்டுக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். அரை மணி நேரமாக நான் பாஸ்மதி அரிசியை ஊற வச்சு வடித்து எடுத்திருக்கேன். அரை மணி நேரம் ஊற வச்சா தான் அரிசி நல்லா நீளமாக வரும். இப்போ அதை நல்லா அந்த தண்ணியோடு சேர்த்துட்டு அரிசிக்கு தேவையான அளவு உப்பு போட்டு கிளறிட்டு அப்படியே நீங்கள் மூடி வச்சிடலாம். மூடி வச்சு சிம்மில் ஒரு 10 நிமிஷம் வச்சுருங்க. 10 நிமிஷம் கழித்து நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி இருக்கும். பிரியாணி ரெடி ஆகிட்டு இருக்கும் போதே பக்கத்து அடுப்பில் தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணி வச்சுருங்க. இந்த 10 நிமிஷம் கழித்து பிரியாணி கடாயை அப்படியே தோசைக்கல் மேலே வச்சிடலாம். அடுப்பை சிம்மில் ஒரு 10 நிமிஷம் வச்சுருங்க. 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி இழுத்துரும். உங்களுக்கு பாருங்கள் பிரியாணி பொழு பொழுன்னு வந்திருக்கு. ஸோ நம்மளுக்கு சூப்பரான டேஸ்டியான பிரியாணி ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ தேவையான அளவு புதினா மல்லியை தூவி விட்டுட்டு நாம் வறுத்து வச்சுருக்க வெங்காயத்தையும் அது மேலே போடுங்க. பார்க்கவே எவ்வளோ ஹோட்டலில் வாங்குகிற மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்குங்க. ஸோ செம டேஸ்டியான இந்த ஸ்பைசியான மஷ்ரூம் பிரியாணியை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சர்வ் பண்ணலாம். நான் இங்கே எக், ஆனியன் ரைத்தா மற்றும் உருளைக்கிழங்கு மசால் வச்சுருக்கேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த பிரியாணி அவசியம் செஞ்சு பாருங்கள். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திப்போம்.